அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பாலனேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல காலத்தால் அழியாத தமிழ் திரைப்படங்களோட வரிசையில நடிகர் திலகம் அவர்களின் மாபெரும் நடிப்பில் 1973 நாடக கலைக்கு உதாரணமாக இருந்த ஒரு மகா காவிய திரைப்படம் ராஜபாற்றங்குதிரை படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க. இதே மாதிரி நம்ம போடுற எந்த ஒரு புத்தம் புதிய காணொளியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த படத்தோட முதல் காட்சி பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல பாட்டு பாடிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு காட்சியை இந்த படத்துல வச்சிருப்பாங்க. அப்போ இந்த படத்துல வி.கே. ராமசாமி அவர்கள் இவரோட பாட்டை கேட்டவனையும் அவர் ரொம்பவே பிடிச்சு போயிடும். அப்போ கேட்கும்போது தான் இந்த மாதிரி தியாகியோட பசங்க தான் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இனிமே உங்களை நான் பிச்சை எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாடக ட்ரூப்புக்கு கூட்டு போறாரு. இவரை நாடகத்துக்கு கதாநாயகனா சின்ன வயசுல இருந்து கதாநாயகனா ஆக்குறாரு. இவரு நாடகத்தில் நடிக்கிற மாதிரி இவருடைய தம்பியை சின்ன வயசுல இருந்து படிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா மூவ் பண்ணிப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் நாடகத்தில் நடிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு அவருடைய தம்பியை எப்படி படிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறத இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரங்கதுரை கதாபாத்திரத்துல நடிகர் திலகம் அவர் நடிச்சிருப்பாரு. நடிகர் திலகம் அவர்கள் இந்த படத்துல இந்த கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதை விட இந்த நாடகம் நடிக்கிற மாதிரி அவருடைய கதாபாத்திரம் படம் முழுவதுமே இந்த கதாபாத்திரத்துல அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒவ்வொரு தடவையும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவருடைய தம்பிக்கு மணி ஆர்டர் அனுப்புறதுக்காக காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவருடைய செலவுக்கு பணம் அனுப்புறதுக்காக எப்படி இந்த திரைப்படத்துல இவர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. இதற்காக பாத்தீங்கன்னா அவர் உயிரா நேசிக்கிற நாடக கலையோட பொருளை கூட விற்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பாங்க. ஆனா அப்பா அவர் சொல்லுவாரு, இந்த படத்துல இந்த பொருளை வச்சுதான் உனக்கு நான் பணத்தை கொடுக்கணும், உன்னை நான் எவ்வளவு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவருடைய நாடகனாவே அந்த ஏரியாவில் எல்லாரையும் ஜனங்களை இந்த திரைப்படத்துல கவர் பண்ற அளவுக்கு தான் இவருடைய நாடகத்துல இவருடைய நடிப்பு இருக்கும். இந்த படத்துல பொருளை வைக்காமே அவர் இவர் மேல இருக்க நம்பிக்கையில காசை கொடுப்பாரு. இந்த திரைப்படத்துல மணி ஆர்டர் அம்பராமா தான் இந்த திரைப்படத்துல வச்சிருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவருடைய அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு தம்பி ஸ்ரீகாந்த் அவர்களை படிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருப்பாங்க. ஆனா இவர் ஆப்போசிட், அப்படியே இவர் படிக்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல மற்ற திரைப்படத்துல எப்படி எந்த லெவலுக்கு தம்பிங்களாம் சில தம்பிங்க கஷ்டப்பட்டு அண்ணன் படிக்க வைப்பாரு. ஆனா கடைசியில அண்ணனுக்கே துரோகம் பண்ற மாதிரி தான் சில திரைப்படங்களை வச்சிருந்தாங்க. இந்த படத்துலயும் அப்படிதான் வச்சிருப்பாங்க. அவரு கஷ்டப்பட்டு நாடகம் நடிச்சு படிக்க வைப்பாரு. இவரு அண்ணன் சொல்றதுக்கே பாத்தீங்கன்னா இவரு கௌரவ கோச்சரா தான் நினைப்பாரு. இந்த படத்துல இப்படிதான் இந்த படத்தோட கதையை வச்சிருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இவரு நாடக கலைக்காகவே வாழ்ற மாதிரி தான் இந்த திரைப்படத்துல வச்சிருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையை நாடகத்துக்காக அர்ப்பணிக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதாபாத்திரத்தை வச்சிருந்தாங்க. ரொம்ப மிகப்பெரிய கதாபாத்திரம் என்ன கேட்டீங்கன்னா. இந்த கதாபாத்திரத்துல நடிகர் திலகம் அவர்களை தவிர வேற யாருமே இந்த கதாபாத்திரத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாது. யாராலையும் இந்த கதாபாத்திரத்துல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த கதாபாத்திரத்துல நடிகர் திலகம் அவர்கள் ஸ்டாண்ட் பண்ணி நடிச்சிருப்பாரு. ஒவ்வொரு நாடகத்துல போடும்போது பாத்தீங்கன்னா அவருடைய வசன உச்சரிப்பு, அவருடைய எக்ஸ்பிரஷன்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி யாராலையுமே நடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் எத்தனையோ திரைப்படங்களை ரீமேக் பண்ணி நடிக்கிறாங்க. பழைய திரைப்படங்களை ரீமேக் பண்ணி நடிக்கிறாங்க. ஏன் நடிகர் திலகம் அவரோட திரைப்படத்தை எந்த ஒரு படத்தையும் ரீமேக் பண்ணி ஏன் நடிக்கல? ஏன்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு எந்த ஒரு நடிகராலையும் நடிகர் திலகம் அவர்கள் மாதிரி நடிக்க முடியாது. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பில்லா படத்தை ரீமேக் பண்ணாங்க. ரீமேக் பண்ணி நம்ம ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்து மிகப்பெரிய அளவுக்கு அவர் பாணியில் நடிச்சு இந்த திரைப்படம் வெற்றி அடைஞ்சது. ஆனா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி கிராமத்து திரைப்படம் முரட்டு காளை
இந்த படத்தை ரீமேக் பண்ணி அவர் நடிச்சாரு. கடைசியில என்ன ஆச்சு? இந்த திரைப்படமும் வந்து படுதோல்வியை தான் சந்திச்சுது. அதாவது பாத்தீங்கன்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர் படத்தை ரீமேக் பண்றாங்களா? நான் அவன் இல்லை. ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படத்தையும் ரீமேக் பண்ணாங்க. ரீமேக் பண்ணி இந்த திரைப்படம் வந்து ஜீவன் அவர்கள் நடிச்சாரு. மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சுது. அத மாதிரி நடிகர் திலகம்மாவோட திரைப்படத்தை ஏன் இது வரைக்கும் வந்து யாருமே ரீமேக் பண்ணி நடிக்கல? ஏன்னா பாத்தீங்கன்னா, யாராலுமே வந்து நடிகர் திலகம்மாவோட திரைப்படத்தை ரீமேக் பண்ணி நடிக்க முடியாது என்ன கேட்டீங்கன்னா. இப்ப இருக்கிற நடிகர்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்து 100% வந்து நடிக்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இவரு வந்து படிப்புல வந்து பாஸ் ஆயிடுவாரு இந்த படத்துல. பாஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, டாக்டர் ரங்கதுரையாவோட நாடகத்தை பார்க்கறதுக்காக அடிக்கடி போவாங்க. நம்பியாராவோட டாக்டரை பாத்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி அவருடைய அண்ணன் பாத்தீங்கன்னா, அவர் தம்பியை கூட கேட்காம இந்த படத்துல வந்து நிச்சயதார்த்தம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சம்மந்தம் பேசிடுவாரு இந்த படத்துல. சம்மந்தம் பேசி பாத்தீங்கன்னா, இவருடைய தங்கச்சிக்கு இவர்கிட்ட தான் 10,000 ரூபாய் வாங்கி கடனா தான் வாங்குவாரு இந்த படத்துல. ஆனா பாத்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய தம்பி இந்த படத்திலேயே வந்து அண்ணனுக்கு தெரியாமே வந்து ஒரு பொண்ணை, ஒரு பணக்கார பொண்ணை இந்த திரைப்படத்துல லவ் பண்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துல ஒரு பணக்காரரோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி தான் வந்து இவர் லவ் பண்றாரு. அதனால வந்து இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம். அவர் ஊர்ல இருந்து அவர் வந்து அப்பதான் வருவாரு ஸ்ரீகாந்த் அவர்கள். 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஆகி சண்டை ஆயிடும் இந்த திரைப்படத்துல. ஏன்னா அவருடைய அண்ணன் கிட்ட சொல்லாமே வந்து இவர் ஊர்ல இருந்து போயிடுவாரு. படத்துல பாத்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலை வந்துடும். அவரோட நம்பியாராவோட பொண்ணு பாத்தீங்கன்னா, ரங்கதுரையாவோட தங்கச்சியோட கல்யாணத்தை வந்து நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட பொண்ணு வந்து எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்? அப்பா கிட்ட வந்து நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவருடைய தங்கச்சி கல்யாணம் வந்து நடந்துரும். 10,000 திருப்பி கொடுக்கணும்னா கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து ஜெயில்ல போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. எங்க குடும்பத்துல நாங்களும் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கோம். பணத்துக்காக கிடையாது, இந்த நாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்பியார்கிட்ட சொல்ற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு காட்சிகளும் வந்து நடிகர் திலகம்மாவோட நடிப்பை பார்த்து வந்து கை தட்டாத வந்து யாருமே எந்திருக்க மாட்டாங்க. படம் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா, ட்ரெயின்ல ஒரு பாட்டு வரும் இந்த படத்துல. அதே தான் வந்து சோக பாட்டா வந்து வைப்பாங்க. அம்மம்மா தம்பி உன்னை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சாங் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப கூட எல்லா சரௌண்டிங்லயும் ஓடிட்டு தான் இருக்கு. அந்த பாட்டு வந்து சின்ன வயசுல வந்து ஃபர்ஸ்ட் சீன் ட்ரெயின்ல வந்து பாடிட்டு வரும்போது, பாடிட்டு வந்தவனையும் வந்து திரையரங்குகள்ல வந்து ஒரே வந்து கைத்தட்டல் தான் கேட்டுது. என்னன்னா இவன் வந்து இப்படி சொல்றானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த படத்தை வந்து மறுபடியும் திரையரங்குகள்ல வந்து டிஜிட்டல் வெர்ஷன்ல ரீரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தை வந்து சீனிவாசா, அதே மாதிரி சில திரையரங்குகள்ல வந்து முக்கியமான திரையரங்குகள்ல ரீரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப வந்து அதிகமான திரையரங்குகள் கொடுத்து ரீரிலீஸ் பண்ணல. இந்த படம் வந்து சில திரையரங்குகள்ல, சில முக்கியமான திரையரங்குகள்ல மட்டும் இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தை சீனிவாச தியேட்டர்ல நான் போய் பார்த்தேன். அதாவது படம் வந்து ஹவுஸ்ஃபுல். அப்பவே பாத்தீங்கன்னா மேட்னி ஷோ தான் நான் போயிருந்தேன். மேட்னி ஷோவே ஹவுஸ்ஃபுல்னா அப்ப ஈவினிங் ஷோக்குலாம் வந்து கூட்டம் முன்னாடி நின்னுந்தாங்க நான் போகும்போது. ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து ஏன்னா இந்த படத்தை பாத்தீங்கன்னா டிஜிட்டல் வெர்ஷன்ல ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் பண்ணியிருந்தாங்க. ஒரு புதிய திரைப்படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா ஒரு அக்யூட்டா பண்ணியிருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமா இருந்தது. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஆரம்பிச்சதுல இருந்து நடிகர் திலகம்மாவோட நடிப்புக்கு வந்து கைத்தட்டல் தான் கேட்டுது. நாடகத்துல ஒரு நடிக்கிற சீனு, அதே மாதிரி நம்பியார்கிட்ட பேசுற சீன், ஒவ்வொரு காட்சிகளும் இந்த படத்துல வந்து கைத்தட்டல் தான். கைத்தட்டிட்டு தான் பார்த்தாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு புதிய திரைப்படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அந்த லெவலுக்கு இந்த படத்தோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா பி மாதவன். அதே மாதிரி இந்த படத்துக்கு ஸ்டோரி பாலமுருகன் அவர்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வி.சி. குகுநாதன் அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படத்துல நடிகர் திலகம்மாவோட நாடக காட்சியெல்லாம் வந்து எந்த லெவலுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு அதிகமா வந்து நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு கண்டிப்பா இந்த ஒரு காணொளி போதாது.
நடிகர் திலகம் அவர்கள் நடித்த ஒவ்வொரு திரைப்படங்களை பத்தியும் சொல்றதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு காணொளி போதாது. அவருடைய தம்பி வந்து ஒரு ரகம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு இந்த படத்துல. இவர் வந்து பொய் சொல்லியே வந்து வாழ்க்கையை ஓட்டுறாரு. அதாவது நான் ஒரு பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி வாழ்க்கையை ஓட்டுறாரு. அவருடைய தங்கச்சி வந்து ரொம்பவே இந்த திரைப்படத்துல 2 பேர் மேலேயும் வந்து 2 அண்ணன் மேலேயே வந்து ரொம்பவே வந்து பாசம் வச்சிருப்பாங்க இந்த படத்துல. அவருடைய ஹஸ்பண்ட் வந்து அப்படியே வந்து ஆப்போசிட் வரதட்சணைக்காக வந்து கொடுமைப்படுத்துறாம தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. அவங்க இறந்து போறாம தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இந்த படத்துல சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் வந்து பார்க்கும்போது கண்ணுல இருந்து நடிகர் திலகமோட நடிப்பை வந்து தண்ணி வர வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த படத்துல. பெரிய ஒரு பணக்காரனோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு காலத்தை ஓட்டுறாரு. இவரையே வந்து நடிக்கிறதுக்காக ஒரு சீன்ல வந்து கூட்டு போற மாதிரி இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த படத்தோட இவர் வாழ்க்கைனா என்னன்னு இவருக்கு உணர்த்த வைப்பாரு இந்த படத்துல. இந்த படத்துல வந்து அவருடைய வேஷத்தை கலைப்பாரு. கலைச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாரு இந்த படத்துல, போலியான வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி உணரணும், என் தம்பியை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேஷத்தை நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இந்த படத்தோட முடிவு பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படத்துல அவங்களுடைய தங்கச்சி வந்து இறந்து போயிடுறாங்க. படத்துல பாத்தீங்கன்னா நம்பியாரோட பார்ட்னர் அவர் தான் இந்த திரைப்படத்துல வந்து வில்லன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்பியார் அவர்களே வந்து லாஸ்ட்ல வந்து திருந்தரமா தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட முடிவு இதுதான். முடிவு பாத்தீங்கன்னா இந்த படத்துல கொடிகாத்த குமரன் கேரக்டர்ல வந்து நடிகர் திலகம் அவர் நடிச்சிருப்பாரு. வசனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனல் பறக்கும். இந்த கொடிகாத்த குமரன் கதாபாத்திரத்துல நடிக்கும் போது தான், அதாவது அவருடைய பார்ட்னர் செந்தாமரை தான் ஆள் அப்பாரு இந்த படத்துல வந்து ஷூட் பண்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. இந்த படத்துல லாஸ்ட் முடிவு இதுதான். அதாவது ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த படத்துல வந்து சொல்லுவாரு, இந்த படத்துல நம்பியார் அவர்களும் திருந்திருவாரு. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க இந்த படத்துல, இன்னைக்கு நாடகத்துக்கு நீங்க போகாதீங்க அண்ணே, உங்க உயிருக்கு வந்து ஆபத்துன்னு சொல்றாங்க அப்படின்னு. என் உயிரே போனா கூட வந்து மேடையிலேயே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. என்னுடைய நாடகத்தோட நடிப்பை பார்த்து எத்தனையோ பேர் எனக்கு நிறைய பரிசு கொடுத்துருக்காங்க. முதல்ல முறையா வந்து இன்னைக்கு துப்பாக்கி குண்டை வந்து யாரோ வந்து பரிசா தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்தங்கக்கிய வந்து அங்கேயே வந்து இறக்குற மாதிரி தான் இந்த திரைப்படத்துல வச்சிருப்பாங்க. திரைப்படத்தோட முடிவு வச்சிருப்பாங்க. அதாவது இவருடைய வாழ்க்கை வந்து ஒரு வரலாறு மாதிரி தான். ரங்கதுரையாவோட வாழ்க்கையை வந்து ஒரு நாடக கலைக்கே வந்து உதாரணமா இருக்காம தான் இந்த படத்தோட கதாபாத்திரத்தை காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் உஷா நந்தினி, மனோரமா, சுருளிராஜன், எம்என் நம்பியார், வி.கே. ராமசாமி, ஸ்ரீகாந்த் மற்றும் பலர் இந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. படத்துக்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். எம்.எஸ். விஸ்வநாதனோட இசையில பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாடல்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான பாடல்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா அம்மம்மா தம்பி உன்னை நம்பி இப்பவும் வந்து எல்லா சரௌண்டிங்லையும் ஒழிச்சுட்டு தான் இருக்கு. இந்த படத்தோட கதாநாயகன் நடிகர் திலகம் அவர்கள். ரங்கத்துறை நடிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருப்பாரு. இன்குலா ஜிந்தாபாத் பகத்சிங் கதாபாத்திரத்துல அவர் நடிக்கும்போது இந்த பாடல் வந்து வச்சிருப்பாங்க. இந்த பாடல்கள் வந்து இப்பவும் எல்லா சரௌண்டிங்லையும் ஒழிச்சுட்டு தான் இருக்கு. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாரையுமே இயக்குனர் மிக சிறப்பான முறையில நடிக்க வச்சிருந்தாரு. இப்ப அதனால்தான் பாத்தீங்கன்னா இந்த படம் நடிகர் திலகமாவோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் 1973 வெளியான இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு நடிகர் திலகமாவோட சினிமா கேரியர்ல மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைந்த ஒரு திரைப்படம். இந்த படத்தை நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நீங்க எல்லாரும் பார்த்திருந்தீங்கன்னா 1973 வெளியான இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ 2026 வரைக்கும் நடிகர் திலகமாவோட நடிப்பு வந்து பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் ராஜபாட் ரங்கதுரை. நீங்க எல்லாரும் இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா இந்த படம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ காலத்தால் அழியாத தமிழ் திரைப்படங்களோட வரிசையில நடிகர் திலகம் அவர்களின் மாபெரும் நடிப்பில் ராஜபாட் ரங்கதுரை படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொளியை பத்தி
நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.